ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ஏரியாவில் ஒரு 10 ஏக்கர் 60 சென்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய தென்னந்தோப்பை பற்றி தான் இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இடம் எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல தென்னந்தோப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மணிக்க ஒரு சூப்பரான இடத்த தான் இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வேலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலேருந்து ரெட்டியார் சத்திரம் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பஸ் ரூட்லேருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் இந்த தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நமக்கு ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியே ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு ஒரு வீடுமே வந்து அமைஞ்சிருக்குங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 30 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 3 கோடி ரூபா சம்திங்கில் நமக்கு வந்து இந்த இடம் வந்து வருது. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. கூட்டிகிட்டு வாங்க, நேரடியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்தோட விலையை எவ்வளோ தூரம் எங்களால் பேசி குறைச்சி உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 1300 தென்னை மரங்களோட நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. இதில் வந்து ஒரு 800 மரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 17 வயசில் நமக்கு வந்து நல்ல ஈல்டில் வந்து கிடச்சிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 500 மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து பாலை போட்டிருக்கு. எல்லாமே இளமரம், ஒரு 6 to 7 வயசு கூட இருக்காது, அந்த ஏஜுக்குள்ளே நமக்கு இளமரமாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு சுற்றிலும் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பூமி தாங்க. மேக்ஸிமம் கரிசல் மண் பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னம்பிள்ளையிலலாம் அதிகமான ஈல்டு வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஈல்டு இருக்குங்க. இங்கே ஒரு மரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குத்தகைக்கு 880 ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. ஓவராலாக நீங்கள் 1300 மரங்கள் இருக்குது. 1300 மரத்துக்கு நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட எப்படி பார்த்தாலும் நமக்கு வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு வாங்கி போட்டு அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், இல்லை இன்றைக்கி வாங்கி போட்டு பின்னும் பிறகு கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஒரு அசட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து போர் இருக்குது, அதே போல் வந்து சின்னதாக ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கன்னிவாடி ஏரியாவில் இந்த மாதிரி நல்ல ஈல்டோட சூப்பரான இடங்கள் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ரேராக தாங்க அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய மரங்களாக தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸோட கேணி இருக்குது. வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இங்கே வாங்கி போட்டுட்டு குத்தகை கூட வந்து நம்ம ஆள் விட்டு தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இங்கே நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 200 to 300 அடி கூட ஜாஸ்திங்க. அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து தண்ணி கிடச்சிரும். இப்போ கூட வந்து நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மோட்டார் ரூமுக்கு பக்கத்தில் வந்து கேணி வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காருக்கு பக்கத்துலேயே வந்து போருமே வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், 800 மரங்கள் வந்து ஒரு 16 வயசுலேருந்து 17 வயசுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 500 மரங்கள் வந்து இளமரமாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கேருந்து அப்படியே நமக்கு வந்து ஆரம்பிக்கும், இடையில இங்கேருந்து கடைசி வரைக்குமே போகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 90 அடிக்கு மேலே இண்டத்தோட நமக்கு வந்து கேணி வந்து கிடச்சிருக்குங்க. கேணியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே போல்
இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஊற்று தண்ணி அப்படியே வந்து உள்ளே இறங்குது. ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து குறையவே இருக்காதுங்க. மேக்ஸிமம் கன்னிவாடி, ஸ்ரீராமபுரம், ஆத்தூர், செம்பட்டி லைன், அது மட்டும் இல்லாமல் ஐயம்பாளையம், வத்தலகுண்டு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த சைடு ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் வந்து இங்கே வந்து எடுத்து கொடுக்குறோம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் என்னுடைய சேனல் நாளுக்கு நாள் குரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேலி சேனல். நன்றி, வணக்கம்.